கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பயபக்தியோடு, ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படி நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த அளவு தாகத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஆவலோடு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். வரப்போகிற எல்லா ஆபத்துக்கும் தப்பி நீங்கள் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இயேசு எச்சரிக்கிறார். ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிற உள்ளங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஜபம் செய்வோம். இப்பொழுதும் என்னோடு பேசும் ஆண்டவரே, எங்கள் அனைவரோடு பேசுமப்பா. உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களை நிலைத்திருந்து கனி கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நிறைவாய் மன மகிழ்ச்சியோடு அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. ஆண்டவரே, சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் நடத்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். என்னோடு பேசும், என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஜெபம் முடிந்தது, கண்ணை திறந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவேன்னு சொல்றேன். கிறிஸ்துவ தானே நீங்க? என்ன சொல்லணும்? என்ன சொல்லலையே? பைபிள்ல இருக்குது, சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்களாக. யோசிக்கணும். அப்ப நிர்விசாரமா யாராவது சொல்லட்டும், நம்ம அமைதியா இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். இரண்டாவது, ஜெபம் முடிந்தது, கண்களை திறந்து பார்க்கலாம் என்ற அர்த்தம். மூன்றாவது, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படிக்கிறோம், ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப யாரு ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது? அது இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் என்ன? ஆமென். அப்ப யோசித்து பாருங்க. ஆமென் அப்படி நீங்க சாதாரணமா சொன்னா கூட இயேசுவை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அர்த்தம். கிச்சன்ல வேலை செய்றீங்க, டயர்டா இருக்குது. ஆமென். எத்தனை வருஷம் கிச்சன் வேலை, ராத்திரி பகலான சமையல் அறையில வேலை செய்யறோம். இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆமென். அப்போ ஏசு அங்க வந்துடுறாரு, ஆறுதல் கொடுக்கிறார். அதோட விட்டுருவாரா? சகோதரிகளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றேன், கேட்டுங்க. பரலோக ராஜ்யத்துல கிச்சனே கிடையாது. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. மோட்ச பேரு எத்தனை பேர் சகோதரிகளுக்கு சந்தோஷம் இல்ல? பிளேட்டு கிடையாது, கிச்சன் கிடையாது, பெருக்கு போறது கிடையாது, துணிகளை துவைச்சு போட போறது கிடையாது. எவ்வளவு விடுதலை! எங்க? எங்க இல்ல, பரலோகத்துல. அதுக்காவது ஆயத்தமா இருங்க. கிச்சன் கிடையாது, எவ்வளவு சந்தோஷமான காரியம். அல்லது சொல்லுங்க. ஒருவேளை காமெடியா நகைச்சுவையா தெரியலாம், உண்மை அதுதான். ஹெவன் இஸ் டிஃபரண்ட். பரலோக ராஜ்யம் ஒரு வித்தியாசமானது. அது மகிழ்ச்சியான மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆனந்த, பேரின்பம், நித்திய பேரின்பம் உள்ள இடம் தான் பரலோக ராஜ்யம். நம் கற்பனைக்கு எட்டாவது சொர்க்கம், மோட்சம், கைலாசம், ஸ்ரீ வைகுண்டம், மோட்ச பேரின்பம் எல்லாம் ஒன்றுதான். அங்க போவதற்கு வழியும் ஒன்றுதான். எந்த வழி? இயேசுவே அந்த வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரவே
முடியாது. பிதாவிடத்திற்கு வர முடியாது. I am the way, the truth and the life. Nobody enter into this heaven without me. என்னாலே அல்லாமல். அதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இஷ்டமான சாமியை கும்பிட்டாக்கா அவங்க மோட்சத்துக்கு போய் சேர்றாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா நம்ம ஏன் இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க போறோம்? இயேசுயா சொல்லணும், உலகம் எல்லாம் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சுவிசேஷம் நற்செய்தி. இயேசு மதத்தை பரப்ப வரவில்லை, இயேசு கட்சியை பரப்ப வரவில்லை, இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக வரவில்லை. அவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கை தட்ட சொன்னா நல்லா சத்தமா பட்டப்பட்டான்னு தட்டணும். ஏன்னா இது முழு ஜபம், அதனால சத்தமா தட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கின்றவைகளை கண் காணவில்லை, காது கேட்டவில்லை, அவைகள் மனிதர்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. வாசனம் படிக்கிறப்ப பைபிளை திறந்து பாருங்க. முடியாட்டி அமைதியா கேளு. கற்றலில் கேட்டலே நன்று. வீட்டுல நல்லா படிங்க. படிச்சு படிக்கிற பிள்ளைகள் பேப்பர் நோட்டு பேப்பர் பேனா எடுத்துன்னு வந்திருந்தா குறிங்க, வசனத்தை குறிங்க. கண்ணை திறந்து பாருங்க, வசனத்தை பாருங்க. பிரசங்கம் பண்றப்ப ஊழியக்கார பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். கண்ணை மட்டும் மூடக்கூடாது. நீங்க தூங்குற கூட பரவாயில்ல, கண்ணை திறந்துட்டே தூங்குங்க. எப்படி சலுகை கொடுக்கிறேன், நீங்க தூங்குங்கள் பரவாயில்லை, ஆனால் கண்ணை திறந்து கொண்டு தூங்குங்க. பெங்களூர்ல இப்படிதான் முழு ஜபம் பிரசங்கம். முதல் பிரசங்கமும் நானே, கடைசி பிரசங்கமும் நானே. இடையில ஜபம் நாட்டுறாங்களே அது கூட என்கிட்ட விட்டாங்க. ஐயா நீங்களா நாட்டுறீங்க. அப்போ சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கவனமா கேட்டுக்கிறாங்க. புறமா தூக்கிட்டாங்க, நல்லா இழுத்துட்டு போயிடுச்சு. 3ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த அம்மாக்கு. நான் கெட்ட போனேன். அம்மா எல்லாரும் உற்சாகமா பிரசங்கத்தை கேட்டுக்கிறாங்க, நீங்க என்னமா அப்படி தூங்கிட்டீங்க அப்படின்னா தப்புன்னு எழுந்து, அப்படியெல்லாம் என்ன நடிக்காதீங்க, நான் தூங்கல, உங்களுக்காக நான் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா? சமாளிபிகேஷன் பேர் இதுக்கு. என்னது சமாளிபிகேஷன்? நான் சொன்னேன், சரிங்கம்மா நீங்க ஜபம் பண்ணுங்க எனக்காக, கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்களா, அப்புறம் ரொம்ப நேரம் ஒதுக்கி ஜபம் பண்ணுங்க. இப்போ புருஷனுக்கு கவனமா கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க, தூக்கம் வந்தா கூட பரவாயில்ல, கண்ணை திறந்து தூங்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தூக்கம் வருமா? வராது. அதுக்குன்னு வந்துட்டோம், விழிப்பு ஜபத்துக்குன்னு வந்துட்டோம். இதுல பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு போகணும். ஃபெயில் ஆகக்கூடாது. 80 மார்க் எடுக்கூடாது, 90 மார்க் எடுக்கூடாது, 100 மார்க் எடுக்கணும். கடைசி வரை தூங்காம இருந்தாதான் அது 100 மார்க். இடையில வரைங்கி விழுந்தா 80 மார்க். ரொம்ப தூங்கினா 50 மார்க். பாதி தான் 50 தான். ஒரு சிலர் பார்த்துருக்கிறீங்களா? கேட்பேன் ஞாயிற்றுக்கிழமை, டேய் தூங்குனியா இல்லையாடான்னு. அதெல்லாம் நான் சர்ச்சில் போய் தூங்கிக்க வேண்டாம். தூடு பார்த்தீங்களா உனக்கு? நைட்டெல்லாம் தூங்கலையாடான்னு கேட்டா, இன்னைக்கு சண்டே சர்வீஸுக்கு போய் அங்க நான் தூங்கிக்கிறேன். அப்ப வாரம் எதுக்கு வரான்? சர்ச்சுக்கு எதுக்கு வரான்? எல்லாம் ஊமையா? வாயை தந்து பேசுங்கம்மா. ஐயா ஏதாவது கேட்டா கொஞ்சம் வாயை தந்து சொல்லுங்க, உங்க திருவாய் கொஞ்சம் மலருங்க. திஸ் இஸ் நாட் ஆர்டர் சர்வீஸ். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அல்ல இது, விழிப்பு ஜபம். அதாவது கேள்வி கேட்டா வாயை தந்து பதில் சொல்லுங்க.
தப்பா சொன்ன நான் திட்ட மாட்டேன், பயப்படாது. என்ன பார்த்தா திட்டுற மாதிரியே தெரியுது. அப்படியா பட்டவனா நானே கிடையாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற அரிய பெரிய காரியங்களை இதுவரைக்கும் கண் காணவில்லை. அல்லேலூயா. காது கேட்டதில்லை. இன்னொரு அல்லேலூயா. அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா. அப்படிப்பட்ட அரிய பெரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. நான் என் பையனை கூட்டிக்கிற ஹோட்டலுக்கு போறேன், என்ன வேணுமோ சாப்பிடு. பையனுக்கு ஒரே குஷி, நானும் சாப்பிட்றேன், பையனும் சாப்பிட்றேன். என் சொந்த மகனை கூட்டிக்கிட்டு அங்க ஹோட்டல்ல வாசல்ல வந்த ஐயா, அம்மா, அப்பா, பசிக்குது ஐயா, ஏதாவது விருப்பம்னு கேட்கிறான். அவனுக்கு ஹோட்டல்ல கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவனுக்கு பில்லு கட்டிட்டா வருவேன் கிடையாது. பைசா கொடுத்துட்டு சாப்பிடுப்பா, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். அவனும் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறான். என் மகனும் என்ன அம்மா அப்பான்னு தான் எங்களை கூப்பிடுறான். வித்தியாசம் தெரியுதா? பெற்றெடுத்த பிள்ளைகளை போல நாம் அடுத்த பிள்ளைகளை நேசிக்க முடியாது. நேசிப்போம், பெற்றெடுத்த பிள்ளைகளை போல நேசிக்க மனசு வராது. அது தப்பும் கிடையாது. அதுபோல எல்லாரையும் தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக நேசிக்கிறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளை சொந்த புத்திரராக நேசிக்கிறார். யோவான் 1:12 எத்தனை பேர்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கரெக்டா? இயேசு கிட்ட வந்துட்டாக்கா இயேசுவின் பிள்ளை. ரோமர் 8ஆம் அதிகாரம் வாங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் குவாலிட்டி மெரிட் ஏறுது. செல்ல பிள்ளைகளாய் மாறுகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் மட்டுமல்ல, இயேசுவின் செல்ல பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற அரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்திலும் காணல. நீங்க நினைக்கிறீங்களா இப்படியேதான் இருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு? கிடையாது. உயர்த்துவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். வலப்புறமும் இடம் கொண்டு பழுகி பெருகிடுவார். Once upon a time, when I was a small boy, no 3 times food. நான் சிறு பையனா இருக்கிற காலகட்டத்தில் 3 வேளை சாப்பாடு கிடையாது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம். பசியை போக்கிக் கொள்ள நெல்லு, அரிசி, கேழ்வரகு, கம்பு, அதுக்காக நிலத்தையே விட்டவர் எங்க அப்பா. பணத்துக்காக இல்ல, நெல்லுக்காக, அரிசிக்காக விட்டார். பசியின் கொடுமை. அந்த பாதையில தான் இயேசுவை தேடினோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு தகப்பனும் தாயுமாக, ஒற்ற நண்பராக இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறேன். நீங்கள் இருப்பது எங்கள் மானத்தை காப்பாற்றுகிறீர்கள். உங்களுடைய இசையில நாங்கள் மயங்கி விட்டோம். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டு இசை அமைப்பாளர்களுக்காக. இசையில ஒன்று இல்லைன்னா பாட்டு உருப்படியா பாட முடியாது. அதனால ஒரு பாட்டு நானும் பாடுறேன். வாசிக்கிறீங்களா? இயேசுவே என் நேசரே, கைவிடாத நண்பரே, வாழ்விலும் என் தாழ்விலும் கூடவே தங்கும் அன்பரே. இயேசுவே என் நேசரே, கைவிடாத நண்பரே, வாழ்விலும் என் தாழ்விலும் கூடவே தங்கும் அன்பரே. சூழ்நிலை வேளையிலே அன்புடன் பேசிட
நாமம் இனிய நாமம் இன்ப நாமம் அழகு நாமம் இயேசு நாமம் இனிய நாமம் இன்ப நாமம் அழகு நாமம் இயேசுவே என் வேந்தரே நல்வாழ்வு இந்தவரே புதியதாய் மாறாததாய் நிறைவாக தந்தவரே இயேசுவே என் வேந்தரே நல்வாழ்வு இந்தவரே புதியதாய் மாறாததாய் நிறைவாக தந்தவரே மீண்டுமே வருகையிலே என்னையும் சேர்த்திடுவார் மீண்டுமே வருகையிலே என்னையும் சேர்த்திடுவார் என்றும் தன் பக்கத்திலே நிலையார் இருந்திடுவார் இயேசு நாமம் இனிய நாமம் இன்ப நாமம் அழகே நாமம் இயேசு நாமம் இனிய நாமம் இன்ப நாமம் அழகே நாமம். சபாஷ். சங்கீதம் 31:19 எடுத்து படிக்க. சங்கீதம் 31:19 வேகமா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணு. நல்லா பட்டப்பட்டா கையை தட்டு. ஆமென். பக்தன் சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, அப்பா ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கும், வேற யாருக்கும் கிடையாது, உமக்கு பயந்தவர்களுக்கும், ரவுடிகளுக்கு, துன்மார்க்கருக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறவங்களுக்கு கிடையாது கிடையாது. இங்கதான் ஸ்பெஷல். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சொல்றாரு. யார் அது? உமக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தருக்கு பயப்படணும். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அரிய பெரிய காரியங்கள் ஏராளம். அது நமக்கு தெரியாது. ஒரு நாள் வரும், ஒண்ணு ஒண்ணா நமக்கு வந்து சேரும். கடைசியில நித்திய பேரின்பத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது நிறைவேறாமல் இருக்கலாம், நாம் நினைத்த காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யலான்றதுனால அவர் உலக ரட்சகர் அல்ல என்று சொல்ல முடியாது. எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், என்றைக்கும் செய்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். அதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்படி சொல்லுங்க வாய் திறந்த. உங்களை பற்றி நீங்களே கேவலமா நினைக்கணும். தாழ்த்தலாம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். Humbleness, very important. Because Jesus got humbleness up to his death. இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். But different from humbleness and guilty conscience. Guilty conscience. தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. தாழ்வு மனப்பான்மை பாவம், பரிதாபப்பட வைக்கும். எனக்காக யாராவது பரிதாபப்பட மாட்டாங்களா? அதனால சுபாவம் நடிக்கிறீங்களா? நீங்க மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். மற்றவங்க யாராவது 4 பேர் நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்று அலையாதே, தெரியாது. ஆண்டவரே உனக்கு ஆறுதல். அதுல இருந்து நீ கொஞ்சம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடு அந்த ஆறுதலை. நீ எதிர்பார்க்காத. ஏன் தெரியுமா? நீ உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கணும், முதிர்ந்த விசுவாசியா இருக்கணும், சத்தியத்தை தெரிந்த விசுவாசியா இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வளரணும். ரைட்டா? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வளரணும். 5 வருஷம் ஆகியும் வளரல, 10 வருஷம் ஆகியும் வளரல,
எப்படி இருக்கும் அப்பா அம்மாக்கு? அது போலதான் ரட்சிக்கப்பட்டா வளரணும், பரிசுத்தாவி பெற்றால் வளரணும். குழந்தை பிறகுறப்போ தாய்ப்பாலை உண்கிறது, அப்புறம் லிக்விட் ஃபுட்டு, அப்புறம் சாப்பாடு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற மாதிரி உடம்புக்கு எப்படி? அதே போலதான் மறுபிறப்பு அடைந்த பிறகு ஆரம்ப கால அனுபவங்களை பற்றி பேசிக்கொண்டு கிடக்க கூடாது. You should not like a biscuit Christian. You should not like a chocolate Christian. You should not like a sweet Christian. You should not like a bubblegum Christian. சாப்பாடு சாப்பிடணும் ஐயா, அதான் குழந்தை வளர்கிறது என்ற அர்த்தம். சாப்பிடவும் கற்றுக்கொள்ள வேண்டும், உபவாசம் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் இருக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு நாளோ அரை நாளோ ஒரு வேலையோ உபவாசம் இருந்து பாருங்க, விசுவாசிக்கிறது ரொம்ப நல்லது. அவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொண்டுவார்கள் என்ற அர்த்தம். நாம் இஷ்டப்படி வாழ்வதல்ல வாழ்க்கை, பிரியமானவர்களே. பரிசுத்தம் என்றால் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் எப்படி தெரியல, சில இடத்துல எங்க ஊர் பக்கம் அப்பா அம்மா கிட்ட கேட்கறது இல்லை, பாஸ்டர் கிட்ட கேட்கறது இல்லை, பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை. அப்பா அம்மாவே சொல்லுவாங்க மகா கிட்ட, பாப்பா அவன் வேண்டாம், அவனை பத்தி சில தப்பான காரியம் எல்லாம் கேள்விப்படுறோம், விட்டு ஜபம் பண்ணலாம், கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு மணமகனை, பக்தியான ஒரு மணமகனை தருவார் அப்படின்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க. பாவம், அவளுக்கு தானே தெரியும் வேதனை, பிள்ளைகளுடைய வேதனை. அந்த பொண்ணு கேட்கணுமா இல்லையா? முடியாது. வாழ போறது நானு, வாழ போறது நானு, பணத்தை செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்க உங்க கடமையை நீங்கள் செய்யுங்க. கல்யாணமான பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன், அவரை நான் திருத்திக் கொள்கிறேன், நான் ரட்சித்துக் கொள்கிறேன். நம்ம தான் உலக ரட்சகர். சரி, பொண்ணுகளை அடம்பிடிக்குதா? வேற வழியில கடன் வாங்கி பாவம் லட்சக்கணக்கில் கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்கல, கர்த்தர்கிட்ட கேட்கல, கர்த்தர் அனுமதி கொடுக்கல, எல்லாம் இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கல்யாணம் நடந்துடுச்சு, 6 மாசம் 7 மாசம் கூட ஆகல, அடி வாங்கிக்கிட்டு அழுதுல வருது. என்னம்மான்னு கேட்கிறாரு அப்பா. 10 லட்சம் வாங்கி வர சொல்றாரு மாப்பிள்ள, அடிச்சு தொடுத்தி இருக்கிறாரு. இப்போ எந்த மரத்தை வச்சுக்கிட்டு வந்த? நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்கள் கடமை நீங்கள் செய்யுங்கள். இப்போ எவ்வளவு வேதனை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாததால வர்ற விளைவுமா இச்சாரோக ஆவி. உணர்வுகள் வேறு, நல்லா கவனிங்க, உணர்வுகள் வேறு, இச்சாரோக ஆவி வேறு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துலதான் ஐக்கிய வைக்கணும். தடம் புரண்டு தடுமாறி போனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டு அந்த மாதிரி வேத வசனத்துக்கு புறம்பா போகலாமா? கூடாது. அதான் பயபக்தின்னு ஒரு வச்சார் ஆண்டவர். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பயபக்தி, பயம், அங்க ஒரு பக்தி. சிம்சோனுக்கு சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டு மனிதர் நியாயாதிபதிகள் வர பார்த்திருக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல சாம்சன், சாம்சன், தமிழ்ல சிம்சோன். அப்பா அம்மா சொன்னாங்க, படிச்சு பாருங்க. வேணா அந்த பொண்ணு நல்லவா கிடையாது, அந்த தெளிவாளு ஊரறிஞ்ச பாவி, வேணாடா நீ நசராய விரதம் ஏற்கனவே, இன்னும் ஞாபகம் பார்த்தா நீ கல்யாணம் பண்ணாம ஆண்டவருக்காக சேவை செய்யணும். ஆனா கல்யாண ஆசை வந்துருச்சு, பரவாயில்ல. இஸ்ரேல் கோத்திரத்திலேயே யெகோவா தேவனை, அதாவது பழைய ஏற்பாட்டு காலம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட கர்த்தரை துதிக்கின்ற ஒரு குடும்பத்தில இருந்து பக்தியான ஒரு பெண்ணை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா, வேணாடா அந்த பெண்ணு வீட்டுக்கு போகாத அப்படின்னெல்லாம் சிம்சோனுடைய அப்பா அம்மா பல தடவை கெஞ்சி சொல்லி இருக்கிறாங்க. அவன் என்ன சொன்னா, பரிசுத்தாய் பெற்ற சிம்சோன் சொல்ற வார்த்தையா இது? சரிங்கம்மா ஜெபிக்கலாம்னு சொல்லணுமா இல்லையா? முடியாது, முடியாதுமா. பெத்து போட்டா நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்வாங்கள? என் கண்களுக்கு அவள் தான் இன்பமானவள்,
அவன் சொன்ன டைலாக் பாருங்க, என் கண்களுக்கு அவள்தான் இன்பமானவள் பிரியமானவள் சொன்னான். எந்த கண்களுக்கு தெளிலாளர் பிரியமானவள் இன்பமானவள் என்று சொன்னானோ அந்த கண்களை பிடுங்கி போட்டார்கள். பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்காமல் அவமதிக்கிற கண்களை நதியின் காலங்கள் பிடுங்கும், கழுகு குஞ்சுகள் தின்னும். வேத வாக்கு பொய்யாகாது. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை குறை சொல்லி, ஆண்டவரை குறை சொல்லி, பாஸ்டரை குறை சொல்லி ஒன்னும் பாவத்தை சேர்க்கக்கூடாது, ஒன்னும் சாபத்தை கட்டிக்கொள்ளக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க அப்பா அம்மா பண்ற பாவம் பிள்ளைகளுக்கு, அதை மட்டும் பாக்குறீங்க. அப்போ உங்க பசங்க உங்களை கேட்பாங்க, நீங்க பண்ண பாவம் எங்களுக்கு. அப்ப அதுக்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கணும். அது பழைய ஏற்பாடு. பெற்றோர் செய்கிற பாவத்தின் பலாபலன் பிள்ளைகளுக்கு, அது பழைய ஏற்பாடு சாபம். கலாச்சாரம் 3:3 படித்து பாருங்கள். இயேசு சிலுவையில மரித்த போது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கையை தட்டி எல்லாரும் ஆமென். அதனால எங்க அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ அதுக்கு நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லாத, கிடையாது. நீ பண்ற பாவத்துக்கு தான் நீ அனுபவிக்கிற, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் சொல்ல போன நீ பண்ற பாவத்துக்கு தான் உங்க அப்பா அம்மா அனுபவிக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்க முதல்ல. அதை மட்டும் பாக்குற வசனத்தை, எழுதப்பட்டது கொஞ்சம் எழுதப்படாதது வாழ்க்கையில நிறையா. எல்லாமே பைபிள் எழுதியிருந்தா தூக்கி சுமக்க முடியாது. எழுதப்பட்டதை மட்டும் படிக்கிற, எழுதப்படாத உன் வாழ்க்கை அனுபவங்கள் பைபிள் திரும்ப எழுதப்படுமா? படாது. நீதான் எழுதி பார்க்கணும். பெற்றோரால் எனக்கு சாபமா, என்னால் பெற்றோருக்கு சாபமா? ஆண்டவரால் தான் எனக்கு அவமானமா, என்னால ஆண்டவருக்கு அவமானமா? சபையால எனக்கு அவமானமா, என்னால சபைக்கு அவமானமா? மனசாட்சியை திறந்து வச்சு யோசிக்கணும். அப்ப ஆண்டவர் பேசுவார். திறக்காம கடினப்படுத்திக் கொண்டு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா எல்லாம் சொல்லலாம். தாவீது பிளான் பண்ணி பாவம் செய்தார். பழைய ஏற்பாட்டு பக்தன், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவரே சொன்னார். பிளான் பண்ணி 2 பாவம் பண்ணார். மற்றவருடைய இன்னொருத்தருடைய மனைவி அபகரித்ததும் அல்லாமல் அவனை கொன்று போட்டார். ஆனா யாருக்கும் தெரியல, இவர்தான் செத்து போயிட்டான்னு தெரியும், யாரால யாருக்கும் தெரியும். வழக்கு போல பலி செலுத்துறாரு, பழைய ஏற்பாட்டு முறைப்படி பலி செலுத்துறாரு. ஸ்தோத்திரம், பாட்டு, ஆராதனை, ஜபம் எல்லாம் நடக்குது. ஒண்ணுமே காட்டிக்கல, அவர் முகத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. நாத்தான்வேல் தீர்க்கதரிசி போய் எச்சரிக்கிறார். ஒரு கதை சொல்லி, நீங்க பைபிள்ல படிச்சீங்க, அதெல்லாம் சொன்ன டைம் போல. ஒரு கதை சொல்றார். தாவீது ராஜாவுடைய ஏதலிக்கிறார். அவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். யார் அந்த மனிதன்? நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொல்றார், நீயே அந்த மனிதன். You are that man. You are the great sinner. முட்டி போட்டாரு. ஆண்டவரே, நான் பாவி, இத்தனை நாளா ஒளிக்கு வச்சிருந்தா இப்ப வெளியில கொண்டாந்துட்டீங்களே, என்ன மன்னிச்சுருங்க கேட்டார். அதே சொல்லுங்க, அதுதான் ஆண்டவர் மன்னிச்சார். அதுக்குள்ள ஒரு அதிகாரமே. 51ஆம் சங்கீதம் பாருங்க, வீட்டுல போய். நாத்தான்வேல் தாவீது பாவத்தை உணர்த்தி காட்டின பிறகு தாவீது மனம் கசந்து அழுது பாடின சங்கீதம். நீங்க எப்ப நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பாட்டு பாடாட்டி பரவாயில்ல, நல்லா ஊக்கமா அதுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? யோசிக்கணும். ஆண்டவரே, என் குறைகளை குற்றங்கள் எல்லாம் மன்னி. இதான் ஸ்டைல். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ எனக்கு. என்ன பாவம் செய்தாய் அதை அறிக்கையிடு, வாயினால அறிக்கையிடு ஆண்டவர்கிட்ட, அப்புறம் அதை விட்டு. அதான் பைபிள் சொல்லுது. இப்போ பக்தியில வந்தீங்களா? 2 வசனத்துக்கு அப்புறம் இப்ப என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம்? நல்லா இருக்கிறீங்களா? செட்டில் ஆயிடுச்சா? பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்திக்குள்ள வந்தாச்சு. கேட்ட செய்தியின்படி இவ்வளவு நேரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்திக்குள்ள நீங்க இன்னத்துக்கு வந்திருக்கணும். விட்ட பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது.
பரிசுத்தத்துக்கு வந்தாச்சு. இப்ப பாருங்க, யோவான் 14:2-3 இங்கதான் நம்ம தலைவர் வந்து நிற்கிறார். என்ன அழகா பேசுறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. அந்த மைக்கு நிறைய கெடுக்குது, ஒன்று ஒத்துக்கமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். அதில் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்ற வார்த்தை. எப்ப நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டோமோ அவருடைய சீடர்களாக அவர் நம்மை நேசிக்கிறார், ஊழியராக நேசிக்கிறார், இனி நண்பராக நேசிக்கிறார். இயேசுவே என் நேசரே, கைவிடாத என் நண்பரே, வாயுவிலும் என் தாழ்விலும் கூடவே தங்கும் நண்பரே பாடுறோம். பாருங்க, கண் காணவில்லை, காது கேட்டதில்லை, ஆனா கொஞ்சம் எழுதப்பட்டிருக்குத. அதே 1:2-9 அப்படி இருக்குது. 10 பாத்தீங்கன்னா, தேவனோ தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எதை? மோட்ச பேரின்பத்தின் ரகசியத்தை. ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பரலோக ராஜ்யத்தை பற்றி அங்கங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதத்தில் கடைசி புத்தகமாகி வெளிப்படுத்தல் விசேஷத்துல பரலோகத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவே யோவான் கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுறார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை எழுது அப்படி சொல்லி பேசுறார். அதுக்கு முன்னாடி சுவிசேஷத்துல அங்கங்க கொஞ்சமா மோட்சத்தை பற்றி பேசுறார். இங்க என்ன சொல்றாரு? ஆரம்ப வரிகள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆல்ரெடி benches in my father's house, many benches, but I am going to make benches, palaces again, extra. அது போதாது, இன்னும் நான் உண்டாக்க போகிறேன். உண்டாக்கி முடித்த பிறகு நான் வருவேன். I will come again. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு திருவுளம் பற்றுகிறார். அன்பு தேவ ஜனமே, இயேசு வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவலோடு என்றால் என்ன? உலகத்தின் பாவங்களுக்கு விலக்கி, உலக ஆசா பாசங்களுக்கு இச்சைகளுக்கு விலக்கி பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விலகின பின்பு தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் என்ன பேருமா, ஜீவ கிரீடம் சூடும் என்ன பேருமா, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்ததே கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்ததே கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடே, வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடே. ஊக்கமான ஆதி உன்னை தாங்கவன்றாடே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சங்கீதம்
84:1 படிக்க கேட்போம். சங்கீதம் 84:1. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உமது வாசஸ்தலங்கள். இயேசு சொன்னார் பாத்தீங்களா, நான் போய் அநேக வாசஸ்தலங்களை உண்டாக்கிட்டு வருவேன்னு. அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பக்தன் எழுதுறார் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான. அதெல்லாம் ரசிக்கணும், ருசிக்கணும். விசுவாசியே யாரும் இல்லாதப்ப வீட்டுல உக்காந்து இந்த மாதிரி பரலோகத்தை பற்றி வார்த்தைகளை தியானம் பண்ணணும். எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க அப்படின்னு யோசிக்க கூடாது. நீ தனியா இருக்கிறப்பதான் இயேசு உன்னோடு இருப்பார், உன்னோட பேசுவார், நண்பரை போல, தகப்பனாக, தாயாக, மகளே பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவேன். உடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமா இருக்குது. கர்த்தருடைய வாசஸ்தலம். பரலோகம் ஒன்று இருக்குது தெரியுமா? பரலோகம் ஒன்று இருக்குது தெரியுமா, தெரியாதா? ஆம் அல்லது இல்லை? தோபுரங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நரகம் ஒன்று இருக்குது தெரியுமா? பைபிள்ல படிச்சிருக்கிறீங்களா? அழுகையும் கந்தகம் எரிகிற கடல். அழுகையா? அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். செகண்ட் டெத் ஆஃப் ஹெல் ஃபயர் ஓஷன். ஃபயர் ஓஷன். யாராருக்கு போறதுக்கு ஆசை? ஐயோ 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 கத்திக்கிட்டு கிடப்பாங்க. அதுக்கு போக கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்ம ரட்சித்தார். அல்லேலூயா. அதுக்குதான் நம்ம நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள, நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள சொல்லுங்க எல்லாரும், நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள இயேசு நம்ம ரட்சித்தார். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். இருக்கிறீங்களா விசுவாசிங்க? இயேசு என்ன ரட்சித்தார், என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை. நான் இன்னைக்கு மரித்தாலும் நான் என் ஆண்டவர் இயேசுவோடு இருப்பேன், அல்லது இயேசு இன்று வந்தாலும் நான் அவரோடு கூட இருப்பேன். என்னிடத்தில் எந்த தடையும் இல்லை. நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? நேற்று கூட எத்தனை பேரை திட்டிவிட்டு வந்து இங்க உக்காந்துக்கிறீங்க. நேற்று மட்டும் எத்தனை பொய், நேற்று மட்டும் எத்தனை சண்டை. எப்படி பரலோகம் போக முடியும்? யோசிக்கணும். உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். ஆண்டவரே சொல்றார், உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். சேனைகளின் கர்த்தர். வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா இருக்குது பாத்தீங்களா? அதை யோசிக்கணும் ஐயா. பக்திக்குரியவன் எவனும் பரலோக சிந்தை உள்ளவனா இருப்பான். நாளை தினத்தை பற்றிய கவலைப்படாத. நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசியே இல்லைன்னு நினைக்காத. சாப்பாடே வந்துடும். அரிசி வராது. அரிசி வந்தா நீங்க தான் சமைக்கணும். சாப்பாடே வந்துடும். பயப்படாது. மலைகளையே மிதிக்க வேண்டிய நீ குன்றுகளுக்கு போய் பயப்படலாமா? வாழ்க்கை போராட்டத்தில் எவ்வளவு இருக்குதம்மா ஐயா. அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பக்தர் எழுதுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். யோபு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், எங்களை அக்னி சூளையில போட்டாலும் நீ இருக்கிற புருஷனையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை அக்னி சூழலிலிருந்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை அவர் காப்பாற்றாமல் போனாலும் நீ இருக்கிற புருஷனையை வணங்க மாட்டோம். அது உண்மையான பக்தி. செத்தாலும் சாகிறேன், என் தேசத்து மக்களின் விடுதலைக்காக நான் உபவாசம் இருப்பேன். துணிந்து என் ராஜாவிடத்தில் நான் செல்லுவேன். என் மக்களை காப்பாற்றும் என்று நெஞ்சுவேன். அதனால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை. நான் ஈழகுலத்து பெண் என்று தெரிந்து என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை. நான் செத்தாலும் சாகிறேன். என் மக்களின் ரட்சிப்புக்காக நான் பாடுபடுவேன். அதுதான் உண்மையான தேவ பக்தி. நான் நல்லா இருந்தா போதும், நான் தப்பிச்சுக்கிட்டா போதும், இல்ல எனக்கு நல்லா கிடைச்சா போதும், என் காரியம் முடிஞ்சா போதும். இதான் சுயநலவாதிகள். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி லைஃப்? பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை.
லிவிங் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்களா? ஏதோ முடிஞ்சாலும் இந்த சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் வித்துட்டா கொடுக்க சொல்றாங்க. இருக்கிறதுல இருந்து கொஞ்சம், இருக்கிறதுல இருந்து கொஞ்சம், இருக்கிற துணியில இருந்து பழைய துணி கொஞ்சம், இருக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம், இருக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம், அது ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். அது கணக்கு எழுதப்படுகிறது. நித்தியத்திலே பலனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:12 வசனம் தான். அதுதான் வசனத்தை சொல்றேன். தூக்கு மயக்கத்தில் இருந்தா கூட வசனம் தான் எழுப்பி விடும் உங்களை. ரெவல்யூஷன் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூறுங்கள். அப்புறம் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பரலோகமே இருக்குதா? பரலோகங்களே வா பாருங்க. பரலோகங்களே இருக்குதா? பரலோகமே கொஞ்சம் திருவாய் கொஞ்சம் மலர்ந்தா. சிங்குலர் ஆர் ப்ளூரல்? ஒருமையா பன்மையா? நான் பேசுற தமிழ் புரியுதா இல்லையா? ஒருமையில பரலோகமே இருக்குதா? பன்மையில பரலோகங்களே இருக்குதா? பன்மையில பரலோகமே இருக்குது. ஒருத்தர் தான் சத்தமா சொல்றாரு. பின்னாடி வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இவ்வளவு பேர் உட்காந்து கம்பெனி கிடைக்கிறது. கவனம் எங்க இருக்குது எனக்கு தெரியல. பரலோகங்களே ப்ளூரல், பரலோகமே அப்படின்னா சிங்குலர் ஒருமை. அப்ப பரலோகம் பன்மை, ஒருமை அல்ல. ஒரே ஒரு பில்டிங் பரலோகம் ஆகாது. அது பெரிய நாடு. பரலோகம் ஒரு பெரிய நாடு தெரியுமா? பரலோகம் ஒரு பெரிய நாடு. அது நீ நாடு. நாடாவிட்டால் நரகத்தை நோக்கி ஓடு. பைபிள்ல படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 2400 கிலோமீட்டர் இருக்கலாம். 12,000 ஸ்தாதி அளவு. அந்த காலத்துல ஸ்தாதி அளவு ஏறக்குறைய 2500 கிலோமீட்டர் நீளம், 2500 கிலோமீட்டர் அகலம், 2500 கிலோமீட்டர் உயரம், 2500 அடி இல்ல கிலோமீட்டர். அப்ப தரமட்டத்தில் எத்தனை பில்டிங் வரும் பாருங்க. 2500 கிலோமீட்டர் உயரத்தில் எத்தனை அடுக்கு வரும்னு பாருங்க. ஆதியாகமம் காலத்தில் இருந்து, ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் பிறந்தவர்கள், இனிமேல் பிறக்க போகிறவர்கள், இனிமேல் பிறக்க போகிற அவ்வளவு பேருக்கு, ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா பரலோகத்தில் இடம் இருக்குது. ஆனா அழிந்து போகிற சிற்றின்பத்திற்காக, பாவத்திற்காக மனிதன் தன் ஆத்மாவை கெடுத்து நாசமாக்குகிறான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லை. அதான் அர்த்தம். எவ்வளவு சொத்து சேர்த்தாய், எத்தனை அடுக்கு மாடிகள் கட்டினாய், எவ்வளவு பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்தாய், எத்தனை கார் வாங்கினாய் என்று ஆண்டவர் கேட்க போகிறது இல்லை. வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ. மகனே மகனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உன் ஆசி அவ்வளவு கொடுத்தேனே, நீ அந்த ஆசியில கொஞ்சம் என்ன செய்தாய்? ஆண்டவருக்காக கொடுத்தாயா? ஏதாவது செய்தாயா? ஆசியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வார் என்று அறியாதிருக்கிறான். மனிதன் வேஷமாகவே திரிகிறான், உருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். சொத்து சேர்க்க சேர்க்க சமாதானம் சேராது, சஞ்சலம் தான் சேரும். ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப காலத்துல எனக்கு திருமணம் ஆகல. அப்போ பேச்சுலரா ஊழியம் செய்த 7 வருஷம் 75 ரூபாய் கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்கினேன், மிதி வண்டி. அதை நான் ஏறிக்கிட்டு போனா வண்டி, சில டைம்ல நொண்டி, சில டைம்ல நான் அது மேல ஏறிக்கிட்டு போவேன், சில டைம்ல அதை நான் தூக்கிட்டு தான் போவேன். 75 ரூபாய் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுலதான் நான் போனேன். கைப்பிரதி கொடுத்தேன், தெருவில் பாட்டு பாடல, இயேசுவை பற்றி பேசுவேன்,
அதெல்லாம் எனக்கு பெரிய விலையேறப்பட்ட ஒரு வாகனம். கார்ல போறவங்க கூட அவ்வளவு சந்தோஷமா போக மாட்டான். நான் சைக்கிள்ல போனேன். அப்படிதான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு வந்த உடனே ரெடியா இருக்கு சாப்பாடு. எங்க அம்மா ரெடியா பிளேட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஏமா வீட்டுக்கு வந்த உடனே ரெடியா இருக்கிற பிளேட்ல எப்படி நான் வர்றது தெரியும். அந்தாண்டி வர்றப்ப 50 மீட்டர் தூரத்துல ஒரு சைக்கிள் சவுண்ட் கேக்குதா? கர் பட்டார் கர் பட்டார். அப்பா சொன்னாரு, பையன் வரான், சாப்பாடு ரெடியா பண்ண. சைக்கிள் சவுண்ட கேட்டு பையன் கிட்ட வந்துட்டான்னு சாப்பாடு ரெடி பண்ணிடுவான், பிளேட்ல போட்டு வச்சிருவான். அந்த மாதிரி சைக்கிள்ல தான் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப இருந்த ஒரு அந்த மன மகிழ்ச்சி, அப்ப இருந்த ஒரு ஆறுதல், தேர்தல், தெருவுல மழையில வெயில்ல தண்ணி கூட இல்லாம தாகத்துல தெருவில் பேசுற அந்த சுகம், கார்ல போய் பஸ்ல போய் ட்ரெயின்ல போய் அல்லது சொந்த லக்ஸூரியஸ் வாகனத்தில் போய் அறிவிக்கிறவங்களுக்கு இருக்குதா? எத்தனை வசதி கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? பாஸ்டர் கண்ணன் அவர்களே, நீங்கள் நாளைக்கு மாலை எங்கு செல்கிறீர்கள்? கிராமத்துக்கு நானும் வருகிறேன், நானும் பாட்டு பாடுகிறேன். தெருவில் நின்று உங்கள் ஆட்டோவில் என்னை ஏற்றி கொண்டு செல்லுங்கள். எப்பாவது வாய்க்கான்னு கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் யார்கிட்ட பேசுறார்? பாஸ்டர் தான் இதெல்லாம் செய்யணும் கிடையாது. பாஸ்டர் சபையை நடத்துவார், விசுவாசிகள் தான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கைப்பிரதி கொடுக்கணும். அந்த கைப்பிரதியில் நம்ம சர்ச்சை சீல் இருக்கணும். பின்னாடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. பரலோகங்களிலேயே புளூரல், அதுல ஒரு மாளிகையை உனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஏமாற்றம் அடையா கூடாது. ஐயோ, நான் நினைத்திருந்ததே ஒன்றுமே இல்லை என்று. அதுக்குதான் ஊழியரை கொண்டு வருகிறார். நீ ஏமாந்த நிலைமையில இருக்கிறாயா, தயார் நிலைமையில இருக்கிறாயா? ஆவியானவர் உணர்த்துவார். யோசி, கடைசி கட்டத்தில் ஏமாந்துடக்கூடாது. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அறிவானால் பக்தி இல்லாதவன் பாவி எங்கே போய் நிற்பான்? யோசிங்க. பொன் வங்கி துருபிடிக்குமானால் இரும்பு நிலைமை என்ன? இரும்பா இருக்கக்கூடாது. பொண்ணுக்கே இத்தனை சோதனை, தங்கத்திற்கே இத்தனை சோதனை. இரும்புக்கு சோதனை தேவையே இல்லை. அது அமைதியா வச்சிருந்தாவே போதும், துருபிடிச்சிடும். இரும்பு சங்கிலியா நீங்க போடுறீங்க கழுத்துல, பொன் கோல்டு, ஏன்? அதான் விலை உயர்ந்தது. அது மீண்டும் எல்லாருக்குமே அது ஒரு விருப்பம் தான். எனக்கு கூட 4 வரலும் மோதிரம் போட்டு இப்படி இப்படி பேசுறதுக்கு ஆசை தான் இருக்குது. இல்லை கிடைக்கல. அந்த பணத்தை அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? அப்படிதான் எல்லாம் வந்துடும். மலேசியா போறோம், சிங்கப்பூர் போறோம், வட இந்தியாவெல்லாம் போறோம், இந்த இலங்கைக்கு வரோம், எத்தனையோ கூட வந்திருக்கிறோம். அந்த எண்ணமெல்லாம் வந்ததே கிடையாது. மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். தாம்பீகம், ஆடம்பரம் அதெல்லாம் உதவாது. 1 தீமோத்தேயு 6:10 படித்து பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. The loving of money is root of all evil things. Oh, you man of God, get away from that such place. ஓ தேவ மனிதனே, ஓடு. அந்த பண ஆசையை விட்டு ஓடு. எங்க ஓடு? பரலோகத்தை நோக்கி ஓடு. கொடுத்துரு, கர்த்தருக்காக கொடுத்துரு. எம்டியா ஓடு, ஃப்ரீயா ஓடு, பாரம் இல்லாம ஓடு. பாரமான யாவற்றை உதறி தள்ளி பரம இயேசு பந்தய பொருளுக்காக ஓடு. அதைத்தான் இயேசு விரும்புகிறார். அதனால்தான் கடைசியா ஒரு வசனம் படிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். வெளிப்படுத்தல் 21, 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதன் வெளிச்சத்தில் என்றால் பரலோகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். கவனிங்க, பேசிக் ஃபண்டமெண்டல். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா?
நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க பரலோகத்து வெளிச்சத்துல நடப்பார்கள். ரட்சிக்கப்படலையா ஒத்துக்கிறவங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அல்லது ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியலன்றவங்க சரிப்படுத்திங்க, டவுட்டை கிளியர் பண்ணுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. யாருக்காவது அதாவது ரட்சிக்கப்பட்டுதான் இருப்பாங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட தைரியமா சொல்ல மனசு வராது. அது என்னன்னா டவுட். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை வரணும், அந்த விசுவாச வார்த்தை அந்த வாயில வரணும். வரலன்னா something wrong in your life, you are going wrong way. சாட்சி சொல்லாததிலேயே பிசாசு சிலரை தவறான பாதையில கொண்டு போகிறான். அதான் சாட்சி சொல்லணும். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போற சர்ச்சு பாஸ்டர், நீ சாட்சி சொன்னாதான் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னாரு. நான் சொன்னேன், இயேசு என்ன எப்ப ரட்சித்தார், எப்படி ரட்சித்தார், சாட்சி சொன்ன 10 நிமிஷம் சொன்னேன். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், அன்னைக்கு சாட்சி சொன்னவங்களே நான் தான் கரெக்டா சொன்னாரு. 10 பேர் சொன்னாங்க. அந்த 10 பேர்ல நான் சொன்ன சாட்சி தான் கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தாரு. 10 பேர்ல எனக்கும் ஒரு ஞானஸ்தானம், 11வது ஆள் நான் தான். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்தானம். ஆர்வ கோளாறுல போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கூடாது. ரட்சிக்கப்பட்டே இருக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கிற பிறகு ரட்சிக்கப்படணும், பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுக்கணும். பாவ வாழ்க்கை விட்டு விலகி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தானா பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மோட்ச பேரின்பம். அதனால தான் பரலோகத்தை பூமியில வைக்கல பாருங்க ஆண்டவர். மோட்ச பேரின்பத்தை பூமியில வைக்கவில்லை, தனியா வச்சிட்டார். இங்க இருந்து நம்ம அங்க போய் சேரணும். இயேசு வருவார், அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்ல வரப்போகிறார். பாவமும் போராட்டமும் துன்பங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அழிந்து போகிற உலகத்திலிருந்து அழியாத உலகமாகிய மோட்ச பேரின்பத்தில் நம்மை அழைத்து கொண்டு போய் சேர்க்க இயேசு வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தமா? அடிமையால் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை மிக 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 அதிகமாய் போதிக்கிற ஒரு உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதான் முக்கியம். ஆசீர்வாதம் வாக்குதத்தம் அதுவும் சொல்றோம். அதையே பற்றி கொண்டு மோட்சத்தை இழந்து விடக்கூடாது அல்லவா? நித்தியத்தை இழக்காதே, மோட்ச பேரின்பத்தை இழக்காதே. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தின் காரியம். சாப்பாடு, டிரெஸ், ஒஸ்தி பொருளுங்க, ஃப்ரிட்ஜு, செல்போனு கூட பாருங்க எவ்வளவு ஒஸ்தி எல்லாம் இருக்குதான். தொலைஞ்சு போச்சனா எவ்வளவு துக்கம். ஆஸ்தி, சொத்து, பணம் எதுவுமே நம்மளை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்காத ஐயா அம்மா. அப்ப எது? ரட்சிப்பு. சொல்லுங்க எல்லாரும், ரட்சிப்பு சொல்லுங்க. ரட்சிப்பு. 2வது பரிசுத்தம் சொல்லுங்க, பரிசுத்தம். 3வது ஆத்ம ஆதாயம். இந்த 3 தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த 3த்துக்கும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாம் எழுதி நிற்கலாமா? உடனே கொஞ்சம் தூங்குறவங்களை எழுப்பி விடுங்க, தூங்காதவங்க எழுதி நில்லுங்க, சின்ன குழந்தைகளை விட்டுருங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம். வேகமா முக்கியமான கட்டம் இது. உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு முக்கியமான கட்டம், பக்திக்கும் பரிசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கிற ஒரு முக்கியமான கட்டம். சோம்பேறித்தனமாக அல்ல, சுயநினைவோடு நம்ம எழுதி கொடுக்கிற ஒரு பத்திரம். ஆண்டவரை நம்பி வெள்ள பேப்பர்ல கீழே கையெழுத்து போட்டிருங்க, எவ்வளவு அவர் பார்த்துக்குவாரு. மனிதர்கள் கொடுக்கிற பாண்டு பத்திரத்தை படிச்சுட்டு தான் நம்ம கையெழுத்து போடுவோம். அது மனிதன் ஏமாற்ற வாய்ப்பு உண்டு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர்கிட்ட உங்க கற்பனை இல்ல, ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு பேப்பர். உனக்கு வேண்டுதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டுதெல்லாம் நான் செய்வேன். என்ன நம்பி ஒரு கீழே ஒரு கையெழுத்து போட மகனே மகள் என்றாரு, போட்டு கொடுத்துரு, அவர் நமக்கு நன்மை தான் செய்வார். கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜபத்தோட இந்த பாட்டு கேளுங்க. சகோதரி அவர்கள் ஒரு பாட்டு பாடி இந்த பிளெஸிங்காக ஜபம் பண்ணி முடிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் நல்லவர். பரலோகத்திலே நாம் சந்தோஷமாய் போய் சேர வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கடைபிடித்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். ஆகையினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எதுவா இருந்தாலும் தயவாய் என்னை மன்னிங்கப்பா. உங்களுடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட என்னை ஆயத்தப்படுத்துங்க. என் உள்ளத்தில் ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரமானந்தர் இயேசு வந்திடும் நாள் பரமானந்தமாக சென்றிடுவோம். அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமா. அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. அவர் பாடுகளை நினைத்து என்றும் சிந்தனை செய்தென்றோ வாழ்ந்திடவே காரில் மூடிடும் வேலைதனே கர்த்தரின் முகத்தை நோக்கிடுவாய். காரில் மூடிடும் வேலைதனே கர்த்தரின் முகத்தை நோக்கிடுவாய். ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. கள்ளனை போல அடிபட்டாரே, கள்ளர்கள் மத்தியில் தொங்கினாரே, உனக்காக அல்லோ இந்த பாடு. தலையை தோளில் சாய்த்து கொண்டார், உனக்காக அல்லோ இந்த பாடு. தலையை தோளில் சாய்த்து கொண்டார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. அவர் வரும் வேளையை அறியாததால் விழித்திருங்கள் என்றாரல்லோ. தூங்கிறவர்களை கண்டிடாமல் அவர் நாளை நாம் எதிர்நோக்கிடுவோம். தூங்கிறவர்களை கண்டிடாமல் அவர் நாளை நாம் எதிர்நோக்கிடுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. நிந்தனை சோதனை வந்திட்டாலும் மகிழுடன் நாம் சகித்திடுவோம். தீர்த்திர தையலாடை தரித்திடுவோம், ஜீவ கிரீடம் பெற்றிடுவோம். தீர்த்திர தையலாடை தரித்திடுவோம், ஜீவ கிரீடம் பெற்றிடுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. பரமானந்தர் இயேசு வந்திடும் நாள் பரமானந்தமாக சென்றிடுவோம். அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமா. அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே.
ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே சீக்கிரமாய் வாங்கப்பா, இப்படி வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாற்று ஆண்டவரே என்று சொல்லி அவரோடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சேனைகளின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. நல்லவரே வல்லவரே போதுமானவரே வாக்கு மாறாதவரே வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. உண்மையாகவே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். உறவ லவரவ தீரனம நமரவ லவரவ சந்தர மக்கம நமரவ லவரவு. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துல நாங்கள் வந்து சேருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்துல எத்தனை போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் உண்மை விட்டு நாங்கள் விலகவே கூடாதப்பா. நாங்கள் ஒருவரும் பின்வாங்கி போகவே கூடாது. அந்த ரட்சிப்பை நாங்கள் கடைசி வரையில காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகளோடு வியாதிகளோடு துன்பங்களோடு கஷ்டத்தோடு போராட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது பெறுகிறார் இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கண்ணீரோடு துன்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுவீராக. தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபையாக தாங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இது அப்படியே செய்வீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல வந்திருப்பார்களானால் அவர்களுக்கும் பரிபூர்ணமான விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசுவே நீர் விடுதலை நாயகர் ஆண்டவரே. நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளை வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா சத்ருவின் கோட்டைகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான பாஸ்மையா பாஸ்டமா குடும்பத்தை நீரா ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து உடைய பிள்ளைகளை கொண்டு இன்னும் அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாய் இன்னும் நீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இசை வாசித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் நாம மகிமைக்கென்று அவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆராதித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்தி கொடுத்த இந்த மகனையும் கூட ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் எப்பொழுது அனைவரும் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா எதிர்நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசுவின் நாமத்துல நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இது அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.